சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகா எனக்கூடிய கிரந்தம். அதுல 791வது ஸ்லோகம் 791. அகண்டாமேவைதாம் घटित परमानंद लहरीं परिध्वस्तद्वैत प्रमितम् अमलां वृत्तिम् अनिशम् अमुञ्चान स्वात्मनि अनुपमसुखे ब्रह्मणि परे रमस्व प्रारब्धम् क्षपय सुखवृत्त्या त्वम् अनया अखण्डाम् एव एताम् घटित परम आनंद लहरीं परिध्वस्त द्वैत प्रमितिम् अमलां वृत्तिम् अनिशम् अमुञ्चानः स्वात्मनि अनुपमसुखे ब्रह्मणि परे रमस्व प्रारब्धम् क्षपय सुखवृत्त्या त्वमनया. சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஸ்தூல சரீரம், சூக்ம சரீரம், காரண சரீரம், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் எல்லாத்தையும் சொன்னார். ஜாகிரத், சொப்னம், சுஷுப்தி எல்லாத்தையும் சொல்லிட்டு இதற்கெல்லாம் விட நேராக இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் ஆத்மாப்பா, அதுதான் சைத்தன்ய ஸ்வரூபம், அதுதான் சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி தத்துவமசி அப்படின்ற வாக்கியத்தை எடுத்துட்டு லட்சணங்கள்லாம் சொல்லி தத்துவமசி 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 அப்படின்னு ஒரு ஸ்லோகத்திலையும் சொல்லிட்டே வந்தார். அதுக்கப்புறம் புத்தம் போன வாரம் எல்லாம் அப்படி பார்த்தோம். புத்தம் தத்துவமசி, புத்தம் தத்துவமசி, புத்தம் தத்துவமசி அப்படின்னு சொல்லிட்டே வந்தார். அந்த நித்திய புத்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த தத்துவமாகத்தான் நீ இருக்கிறாய். நீதான் அந்த சைத்தன்யமா இருக்கார், அந்த சைத்தன்ய தத்துவமாக இருக்கிறார். நீதான் பிரம்மமாக ஞானமா, பிரம்ம ஞானமாக இருக்கிறார். நீதான் ஞப்தி ஸ்வரூபமாக இருக்கிறார், பிரம்மமாகவே இருக்கிறார். பிரம்ம ஞானம் வந்தவனாக நீ இருக்கிறாய், பிரம்மமாகவே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிக்கொண்டே வந்தார். இப்ப ஜம்முன்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரார். ஒரு ஆசீர்வாத பரமாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கிறது பெரிய விசேஷம். அகண்டாம் ஏவ ஏதாம் கடித பரமானந்த லஹரீம், அகண்டாம் ஏவ ஏதாம். அது என்ன? அகண்டாம் ஏவ ஏதாம் ரெண்டாவது லைன்ல விருத்திம் அப்படின்னு அதோட சேர்த்து பார்த்தோம்னா ஒண்ணு வச்சுங்க, நீர்தான் அகண்டாகார விருத்தி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது என்ன? நானே பிரம்மம் எனக்கூடிய அந்த அறிவானது உங்களுக்கு உதிக்கிறது. நிதித்தியாசனத்துல அசிமுலேட் பண்ண பிறகு நானே பிரம்மம் எனக்கூடிய ஒரு விருத்தியானது ஏற்படுகிறது. அந்த எண்ணமானது எப்படி? அகண்டமாக எந்த ஒரு டிவிஷனும் இல்லாததாக இருக்கக்கூடிய அந்த விருத்தி, சுத்தமான அந்த விருத்தியானது எப்படி இருக்கு அப்படின்னாக்க கடித பரமானந்த லஹரீம், பரம ஆனந்த லஹரீம். அப்படியே பிரவாகம் மாதிரி அந்த அகண்டாகார விருத்தி வந்துருச்சே. ஆனால் இவர்களுக்கு அப்படியே பிரம்மத்திலேயே தன்னை மறந்து இருக்கக்கூடியதான ஒரு நிலை இல்லையா? அந்த பிரம்ம, ஏன்னா அங்க மனசுக்கு வேலை இல்ல, அங்க பிரம்மமே ஆக்கிரமிச்சுட்டு. அப்ப பிரம்மஸ்வரூபமாக இருந்து கொண்டு அந்த ஆனந்த லஹரி, இதை சொல்லுவதற்காக தான் ஆச்சாரியார் சிவ ஆனந்த லஹரி அப்படின்னு சொன்னார். இத மனசுல வச்சுட்டுதான் சௌந்தர்ய லஹரி, அம்பாளுடைய அந்த ஸ்வரூபத்தை யார் ஒருவன் அகமித்யேவ பவானி அப்படின்னு அம்பாளே நான் என்ற நிலை வருகிறதோ அதுதான் சொல்லுவான். அகம் சிவஹா அப்படின்றத சொல்றதுக்காக சிவானந்த லஹரி. நானே சக்தி, சர்வம் சக்திமயம் ஜெகது, அகம் சக்தி அப்படின்னு எண்ணம் வரக்கூடியது அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கக்கூடிய பிரவாகத்தை தான் அவர் சௌந்தர்ய லஹரி அப்படின்னு சொன்னார். ஜீவன் முக்தர்கள் இருக்கக்கூடிய அந்த ஆனந்தமான நிலையை சொல்வதற்காக ஜீவன் முக்த ஆனந்த லஹரி அப்படின்னு சொன்னார். இப்படி இந்த இடத்துல என்ன யூஸ் பண்றார்? பரம ஆனந்த லஹரி. பரம அப்படின்னாக்க பரம ஆனந்தம். இந்த ஆனந்தங்கள்லாம் நமக்கு இருக்கக்கூடிய ஆனந்தங்கள்லாம் தெரியும், நமக்கு எல்லாம் பந்தகமாகவும்
அதிருப்திகரமாகவும் துக்க மிஸ்ரிதமாகவும் கூட இருக்கக்கூடிய ஆனந்தம்பா. இதெல்லாம் கிரடேஷனோட கூடினது. பிரியம், மோதம், பிரமோதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆனந்தம். இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக ஒரு ஆனந்தம் இருக்கு. அந்த ஆனந்தம் இருக்கு இல்லையா, அது தேசத்தினாலையும் வஸ்துனாலையும் காலத்தினாலையும் கட்டுப்படாததான ஒரு ஆனந்தம் இருக்கு. இந்த ஆனந்தத்தை தான் தமிழ்ல நம்ம பேரானந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையாக சொல்லுகிறது சாஸ்திரங்கள்லாம். பேரானந்தம் அப்படின்னு. பேரானந்தம் என்பதுதான் பரமானந்தம். அந்த பரமானந்த லஹரி, அப்படிப்பட்ட ஆனந்தத்தினுடைய பிரவாகம், அலைகள், அந்த அலைகளோட கூடினதாக இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம். அது எப்படி இருக்கு, எப்போ வரும் அந்த ஆனந்தம் அப்படின்னா, பரித்வஸ்த துவைத பிரமிதிம் அப்படின்னாரு. துவஸ்தமாயினும் இந்த இரண்டாவது பொருள் என்பதே தோணக்கூடாது. இரண்டாவது பொருள்ல கொஞ்சம் கூட வேல்யூ வைக்க கூடாது. இரண்டாவது பொருள் என்பதே கிடையாது. ஏகம் ஏவ அத்விதீயம்னு டீச்சிங் வந்துருச்சு. அதை ரியலைஸ் பண்ணியாச்சுன்னா இரண்டாவது பொருளுக்கு துவைத்த பானமே அங்க இருக்கக்கூடாது. துவைத்த தோற்றமே அங்க கிடையாது. துவைத்த பிரமிதி, துவைத்த தோட்டம். அந்த துவைத்த தோட்டம் என்ன தெரியுமா ஆச்சு? துவஸ்தம். அது முழுக்க நீங்கி விட்டது, துவஸ்தம் ஆயிடுச்சு, அது அடிக்கப்பட்டு விட்டது. அங்க இருக்கக்கூடியது வெறும் அத்வைத்தம் தான். அது மாத்திரம் எப்படி துவஸ்தம் ஆயிட்டது? பரித்வஸ்தம், பரிசமந்தாத், நாலா பக்கமும் அது திருப்பி எழாத அளவுக்கு துவஸ்தம் ஆயிடுது. இப்படிப்பட்ட துவைத்த நிலைகள் போனதான நிலை, பேரானந்தத்தினுடைய பிரவாகத்தை அனுபவிக்க கூடியதான நிலை. அந்த நிலையானது அகண்டாம் ஏதாம் விருத்திம் இல்லையா? இந்த நிலைக்கு வந்தவுடனே அந்த நிலை எப்படிப்பட்ட நிலை? அமலாம் விருத்திம், சுத்தமான நிலை, நித்திய சுத்த முக்த சுபாவம்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்ம நிலையை அறியக்கூடிய அந்த ஞானி விருத்திம். அனிஷம் அப்படின்ட்டாரு. அனிஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பொழுதும் அனிஷம் இல்லையா? எப்பொழுதும் அதே நிலை பிரம்ம நிஷ்டராக, பிரம்ம ஞானம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பிரம்ம நிஷ்டையிலேயே இருக்கக்கூடியது இல்லையா? அது நடுவுல போகாது. அந்த நிஷ்டையாக இருக்கக்கூடியதாக அதிலேயே ரமிக்க வேண்டும். அனிஷம் அமுஞ்சானஹா, அந்த நிலையிலிருந்து விடாமல் இருக்கணும் இல்லையா? அந்த நிலையிலிருந்து நழுவாத நிலை. முஞ்ச அப்படின்னா முஞ்சன தள்ளுறது, அமுஞ்ச விடாத இருக்கக்கூடிய நிலை. அகண்டாம் ஏபயேதாம் கடித பரமானந்த லஹரீம் பரித்வஸ்தத்வைத பிரமிதிம் அமலாம் விருத்திம் அனிஷம் அமுஞ்சானஹா. இப்படி அதை விடாமலேயே இருந்து கொண்டு இப்படி இருந்து கொண்டு ஸ்வாத்மனி, உன்னுடைய ஆத்மாவிலேயே அவன் சுகத்தை அடைகிறான். ஆத்ம திருப்தனாக ஆத்மரதிரேவ சியாத் ஆத்ம திருப்த மாணவகா அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஆத்ம திருப்தியோட இருக்கக்கூடியது, ஆத்மஸ்வரூபத்திலேயே அவன் அடங்கி இருக்கக்கூடிய சுவாத்மனி அனுபம சுக. இந்த சுகம் இருக்கு இல்லையா, இது எப்படி சொல்றது? உபமாவே கிடையாது. இதுக்கு ஏதாவது பிரம்மத்துக்கு ஏதாவது உபமானம் சொல்ல முடியா? அனுபம ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை இதுக்கு இணையா உபமான என்ன அர்த்தம்? இன்னும் ரெண்டாவது ஒண்ணு இருந்தாதானே நான் உபமா சொல்ல முடியும் இல்லையா? ஆமா, சொல்லவே முடியாது. அதையே என்ன சொல்றான்? ராம ராவணையோர் யுத்தம், ராம ராவணையோர் ஏவ. ராமனுக்கும் ராவனுக்கும் இருந்த யுத்தத்தை மாதிரி ஏதாவது ஒரு யுத்தம் இருக்கான்னா ஐயோ அது அதே மாதிரிதான். ஆகாசம் மாதிரி ஒண்ணு இருக்கான்னு ஆகாசம்தான் இல்லையா? சில விஷயங்கள்லாம் லோகத்திலேயே அப்படி இருக்கு. அப்படி இருந்தாலும் அதை ஒரு உபமாவாக நம்மளால சொல்லி புரிய வைக்க முடியும். இது எப்படின்னா மனோவாச்சாம் அகோச்சரமாக இருக்கக்கூடிய சமயம். எப்படியோ புரிய வச்சனால இல்லையா உங்களுக்கு? ராமருக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தம் ரொம்ப பெரிய யுத்தம்பா, அதுக்கு ஈடு இனியே கிடையாதுன்னு நீங்க ஒரு புரிஞ்சுட்டீங்க இல்லையா? அப்படியும் புரிய வைக்க முடியாததான ஒரு ஆனந்தம் அது. அந்த ஆனந்தம் வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாததான ஒப்போ உயர்வோ இல்லாத ஒரு ஜீவன் முக்தனான ஒரு ஆனந்தம். அதுக்கு பேர் தான் அனுபம சுகம். உப்பமாவே கிடையாது, அதுக்கு ஒப்பும் கிடையாது உயர்வும் கிடையாது இல்லையா? ஒப்பற்றது, உயர்வற்றதாக இருக்கக்கூடிய சொரூபம், ஒப்புயர்வற்றதான ஒரு சொரூபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆனந்தம் அதான் பேரானந்தம். அனுபம சுக
பிரம்மணி பரே பிரம்மணி பிரம்மணி பரே அப்படின்னா பரே பிரம்மணி, அந்த வசத்தியான பிரம்மத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையை அனுபவித்த பிறகு நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? இப்ப ஆச்சாரியார் நம்மளை பார்த்து, என்னையும் உங்களையும் பார்த்து ஒரு ஆசீர்வாதம் பண்றாரு. ரமஸ்வ, இதுலயே நீங்கள் எல்லாரும் அப்படியே இன்புற்று இருங்கள்பா. இதுதான் நிலை. இந்த நிலையானது உங்களுக்கு ஏற்படாம இருக்காது. அது திவலையை இப்ப கிளாஸ்லயே நீங்க உணர்றீங்க. ஆனா ஒண்ணு, அது திருப்பி போயிடுறது. கிளாஸ் முடிஞ்சு போகாத மாதிரி பாத்துக்கோங்க இல்லையா? அரமஸ்வ, அதுலயே ரமித்து ரமஸ்வ, அதுலயே ரமித்து கொண்டிருங்கள். இப்படியே இருந்தீங்கன்னா என்ன தெரியுமா ஆகுது? நீங்க வேற காரியங்கள்லாம் வேதாந்தத்துக்கு வராம உட்கார்ந்தீங்கன்னு வச்சுங்க, அது தப்பு பண்ணலாமா, இது பண்ணலாமா, இந்த சுகத்தை அனுபவிக்கலாமா, இதோ இருக்கக்கூடிய கவலைகள் இதெல்லாத்தையும் நினைச்சுட்டு எனக்கு பல்வலி, கால்வலி, மூக்கு வலி, உடம்பு சரியில்லை, டாக்டர், இது அந்த கவலை எல்லாம் ஒரு மணி நேரத்துக்கு கிடையாது இங்க வேதாந்த கிளாஸ்ல இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுது? நீங்க எந்த தப்புமே பண்ண மாட்டேங்க. எந்த தப்பும் பண்ணாம உங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் பிரம்மத்திலேயே இருக்கிற காரணத்தினால, பிரம்மத்துக்கு என்ன தெரியுமா, உங்களுடைய சஞ்சித கர்மாவோ ஆகாமி கர்மா இதுமே வரப்போறது இல்ல. சஞ்சித கர்மாவை போக்கடிக்கக்கூடிய பஸ்மசாத் குருத்தே அர்ஜுனன்னு சொன்ன பாட்ட அந்த போறது. பிராரப்தம் மாத்திரம் இருக்கேன்னா அது உங்களை ஒண்ணு அஃபெக்ட் ஆகாதுன்னு, பாட்டுக்கு பிராரப்தம் இருந்துட்டு போறது. கால்வலி, பல்வலி, எல்லா வலியும் இருந்துட்டே போறது. பிராரப்தம் க்ஷபய அப்படின்னாரு. இப்படியே நீங்கள் இல்லையா இந்த பிராரப்த கர்மாவை க்ஷபய முடித்து கொள்ளுங்கள். இல்ல அது உங்களை ஒன்னும் தொகரா பண்ணாது. இப்படியே சுகவிருத்தியா அணையா, எப்பொழுதும் இந்த சுகவிருத்தியிலேயே இருந்து அகண்டாகார விற்த்தியிலேயே அணையா அகண்டாகார விற்த்தியா அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்படியே இந்த ஆனந்த விருத்தி, பேரானந்த விருத்தியோட அப்படியே ரமஸ்வ இருந்து கொண்டு என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கேன். அதன் மூலமாக பிராரப்தம் க்ஷபய அப்படின்னு சொன்னார். உத்தமமான ஆனந்த இலையோட கூடியதாக இரண்டாவது தோற்றமே இல்லாததான நித்திய புத்த சுபாவமாக இருக்கக்கூடிய அந்த அகண்டாகார விருத்தி ஏற்பட்ட பிறகு அதிலிருந்து உங்களால கீழே வரணும்ன்ற எண்ணமே வராது. அந்த சொரூபத்திலேயே இருந்து இல்லையா, அந்த மேலான பிரம்மத்திலேயே ரமித்து கொண்டு இல்லையா, இந்த ஜென்மாவில அனுபவிக்க வேண்டியதுக்கு ஆரம்பித்ததான அந்த நிலையை விடாதைக்கு பிடிச்சுக்கிட்டு பிராரப்த கர்மாவை தீர்த்து கொண்டு அந்த ஆனந்தத்திலேயே இருந்து சௌக்கியமா இருங்க அப்படின்னு ஆச்சாரியார் சொன்னார். இங்க நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? அந்த குரு சிஷ்யன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? அவன் தானே கேட்டான், இது என்ன ஆனந்தம், இந்த ஆனந்தம் மொத்தம் எப்படிப்பட்ட ஆனந்தம்னு கேட்டான் இல்லையா? அப்படி சொல்லி முடிக்கிறார். இப்போ அந்த சிஷ்யன் புரிஞ்சுட்டான். இப்போ கன்க்ளூட் பண்றாரு நம்ம கேட்ட கேள்விக்கு. சோ அடுத்த கேள்விக்கு தயாராக போறான். இன்னும் 2 ஸ்லோகத்துலன்றதையும் புரிஞ்சுக்கணும். பிரம்மானந்த ரசாஸ்வாத தத்பரேனைவ சேதசா சமாதி நிஷ்டதா பூத்வா திஷ்ட வித்வன் சதா முனே. ஏ வித்வன் அப்படின்னு சிஷ்யனை குரு அட்ரஸ் பண்றது இந்த ஃபீல்டுல அப்படிதான். அவரும் ஒரு சன்னியாசி, அவருடைய சிஷ்யரா இருந்தாலும் அவரை சன்னியாசின்னு தான் அட்ரஸ் பண்ணுவார். சுவாமிகளை அப்படின்னு சொல்றது ஒரு சம்பிரதாயம். என்ன அப்படிதான் வழக்கம் நம்ம ஊர்ல. இந்த ஐயப்பால கூட அந்த வேல்ட் வச்சிருக்கு. ஒரு ஐயப்பா இன்னொரு ஐயப்பனா சாமின்னு கூப்பிட்டுப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அது ரெகக்னிஷன் இல்லையா? அதே மாதிரி குரு சிஷ்யனை பார்த்து ஹே வித்வன் அப்படின்னு சொல்றாரு. ஹே வித்வன், பிரம்மானந்த ரசாஸ்வாத தத்பரேனைவ சேதசா. பிரம்ம ஆனந்த ரசம், அந்த பிரம்மானந்தத்தினுடைய ரசத்தை நீ இப்ப சொன்ன அகண்டாகார விற்த்தியில அந்த ஆனந்த லகரி இருக்க, அதுல எல்லா துவைத பானங்களும் போனதான அகண்டமான அமலமான ஒரு நிலையிலேயே அனுபம சுகத்திலேயே இருந்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொன்னீங்களே, அந்த நிலைதான் பிரம்மானந்த ரசத்தை அனுபவிக்கலையே ஈடுபட்ட சேதசா, அந்த மனசோடையே திஷ்ட அப்படியே இருப்பா. என்ன அதுக்கு பேர் என்ன தெரியுமா? சமாதி நிஷ்டதோ பூத்வா. இல்லையா? சமாதியில வேற எந்த ஒரு மனசனுடைய தாட்டும் வராத
பிரம்ம நிலையிலேயே இருந்து கொண்டு நிஷ்டையாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையை பூத்வா. இங்க ஆச்சாரியார் சமாதின்றத என்ன சொல்றார்? ஞானத்தினால வரக்கூடிய சமாதிய சமாதின்னு சொல்றார். யோகச்ச சமாதியோட கன்ஃபியூஸ் பண்ணல. இத ஞாபகம் வச்சுங்க. சமாதி நிஷ்டதா பூத்வா திஷ்ட அப்படின்னாரு. இந்த சமாதி நிலையிலேயே எல்லா மனோவிருத்திகளும் வராம அந்த அகண்டாகார விருத்தியில பிரம்மத்தை தவிர வேற இல்லாம அந்த மனசுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்காத ஒரு நிலையிலேயே இருங்கள். சதா முனே தான் உங்களுக்கு நான் ஆசீர்வாதம் பண்றேன். சதா எப்பொழுதும் இதே நிலை, இந்த பிரம்மானந்த ரசாஸ்வாத பரேனைவ சேதசா திஷ்ட அப்படின்னு சொன்னார். எப்போதும் மனோவிருத்தி இல்லையா? இந்த சமாதின்ற பெயர்ல என்ன சார் சொல்றீங்க? சமாதின்னு சொல்றீங்க, அகண்டாகார விருத்தின்னு சொல்றீங்க, இதுல மனசு இல்லாத நிலைன்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அவரு? சேதசான்னு சொல்றாரு, அந்த மனசனாலன்னு சொல்றார். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு, இதனுடைய சந்தேகங்கள்லாம் எனக்கு இருக்கு அப்படின்னு அந்த சிஷ்யனுக்கு இப்ப சந்தேகம் வந்துருச்சு. இப்ப கேட்கலாம், சிஷ்யஹா அந்த சிஷ்யன் கேட்டு இருந்தானால இப்ப அவனுக்கு புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் சில வார்த்தைகள்லாம் இருக்கு, ஜார்கன்ஸ் எல்லாம் இருக்கு, இப்ப வேதாந்திக் ஜார்கன்ஸ், அதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். அகண்டாகார ரூபா விருத்திரேஷா வாக்கியார்த்த ஸ்ருதி மாத்ரதா ஸ்ரோது சஞ்சாயதே கிம் வா கிரியாந்தரம் அபேக்ஷதே. உனக்கு ஒரு அகண்டா ரூபா விருத்திரேஷான்னாரு சார். அகண்ட ஆக்கியா என பெயர் கொடுத்தீங்க நீங்க. இதுக்கு முந்தின ஸ்லோகத்துல அகண்டாம் ஏவ ஏதாம் கடித பரமானந்த லஹரீம்னு சொன்னேல, அகண்டம்ன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்க. இந்த அகண்டம்ன்ற விருத்திக்கு அகண்டாகார விருத்தின்னு பேருன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது. அதை இன்னும் கொஞ்சம் புரியறதுக்கு ஆசையா இருக்கு. இந்த அகண்டாகார விருத்தி ஏஷா விருத்தி, இந்த விருத்தி ஏஷா அகண்டாகார விருத்தி ரூபா விருத்தி. இந்த அகண்டாகார விருத்தி அகண்டாகார விருத்தி என்று சொல்லுகிறீர்கள். வாக்கியார்த்த ஸ்ருதி மாத்திரதா, இது வாக்கியார்த்தம் இல்லையா? ஸ்ருதியில சொல்லக்கூடிய தத்துவமசி எனக்கூடிய வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை லட்சணையா இல்லையா, வாக்கியார்த்தமாக இப்படி எல்லாம் புரிந்து கொள்கிறோம். ஸ்ருதி இல்லையா, எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? தாத்பரியமாக புரிந்து கொள்கிறோம் இல்லையா? உபக்கிரமம், உபசம்ஹாரம், அபியாசம், அபூர்வதா, பலம், அர்த்தவாதா, இல்ல உபகத்தீச அப்படின்னு சொல்ல 6 விதமான மெஷரிங் ராட்ஸ் எல்லாம் வைத்துக் கொண்டு நம்ம சிரவணம் பண்ணுகிறோம். இப்படி ஸ்ருதி மாத்திரதா அந்த வாக்கியார்த்தத்தை கேட்பதால, அது கேள்வி, அந்த நமக்கு குரு சொல்லி தரார், அது சின்சியரா நம்ம வேதாந்த கிளாஸுக்கு வரோம், அதை கேட்கிறோம். அதை கேட்ட மாத்திரத்திலேயே இந்த அகண்டாகார விருத்தியானது ஸ்ரோதுகு சஞ்சாயத்தே கிம்பா, கேட்கிறவனுக்கு எனக்கும் உங்களுக்கும் சஞ்சாயத்தே கிம்பா உண்டாகிறதோ, நன்கு உண்டாகி விடுமா சார்? கிம்பா சொல்றல இவ்வளவு கான்பிடென்டா, பிராரப்தம் சபைய ரமஸ்வ பேரானந்தத்திலேயே இரு அப்படின்ட்டு இதான் அகண்டாகார விருத்தின்னு சொன்னேன். இந்த அகண்டாகார விருத்தி வெறும் வேதாந்த கிளாஸுக்கு நான் வந்து கேட்கறதுனாலயே வருமா, இல்ல கேட்டு இதுதான் வேதாந்தம் தெரிந்த பிறகு நான் ஏதாவது பண்ணணுமா இல்லையா? சும்மா அது இப்ப இருக்கணுமோ இல்லையா? டெய்லி அதை பிராக்டிஸ் பண்ணா 20 மினிட்ஸ் மெடிடேஷன் எல்லாம் பண்ணி அதை அப்படியே தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமே. ஆனால் அது என்ன பண்றது? கிம்பா கிரியாந்தரம் அபேட்சதே, இல்ல கிம்பா கிரியாந்தரம் அபேட்சதே. வேற கிரியாந்தரம் அப்படின்னா வேற ஏதாவது செயல். கேட்கறதே எனக்கூடிய சிரவணம்ன்ற ஒரு கிரியை பண்ணிவிட்டேன் நாங்க. இதை தவிர மனனம், நித்தியாசனம், தியானம், இப்படி ஏதாவது ஒரு ஆந்தரம்னா என்ன அர்த்தம்? இந்த கிராமத்திலிருந்து கிராமாந்தரம் சென்றான்னா என்ன அர்த்தம்? இந்த கிராமத்தை விட்டு இன்னொரு கிராமாந்தரம் சென்றாங்க. இந்த பாடத்தை விட்டு பாடாந்தரம், இந்த சம்பிரதாயத்துல இப்படி பாடுவார்கள், அது இந்த ராகத்துல இப்படி இருக்கு, இன்னொரு சம்பிரதாயத்துல அப்படின்னா பாடாந்தரம் அப்படின்னு சொல்றான் இல்லையா? கிரியாந்தரம் வேறு ஏதாவது செயல். கிரியாந்தரம்னா வேறு செயல் உண்டா அப்படின்னு கேட்கு. வேறு கர்மா வை அபேட்சத்தை, வேறு எதையாவது எதிர்பார்க்கிறதா இந்த அகண்டாகார புத்தி? வெறும் சிரவணம் பண்ணாலே போதுமா? கிளாஸுக்கு வந்தாலே போதுமா?
இல்ல நான் ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. ஃபர்ஸ்ட் கேள்வி அதை கேட்டார். ரெண்டாவது கேள்வி கேட்கிறார், சமாதிஹி கஹா. சார், சமாதி அப்படின்ற வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணீங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது யோகஜ சமாதி இல்லையா? அது ஹடயோகத்துல வரக்கூடிய சமாதி, ராஜயோகத்துல வரக்கூடிய சமாதி, அவர்கள்லாம் நிர்விகல்பக சமாதி, சவிகல்பக சமாதி, என்னென்னமோ சமாதி எல்லாம், சாகார புத்தி சமாதி, நிராகார புத்தி சமாதி, என்னென்னமோ சொல்லிக்கிறார்களே. இந்த சமாதி என்ன சமாதி? சமாதிஹி கஹா, சமாதிஹி கஹா அப்படின்னாரு. எது சமாதி? சரி, கதிவிதஹா, அது எத்தனை விதம்? இப்படி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன், இப்படி நிறைய சமாதி இருக்கான்னு லோகத்துல. கதிவிதஹா, சரி, அந்த சமாதி எனக்கு சித்திக்கணும்னா தத் சித்தேஹே, அது எனக்கு சித்திக்குமே. ஆனால் கிம் உ சாதனம், எது சார் சாதனம்? விச் இஸ் த பெஸ்ட் சாதனம் அதை அனுபவிக்கிறதுக்கு? அது எனக்கு ஆசையா தான் இருக்கு. நீங்க சொன்ன உடனே பிரம்மானந்த நிலையில உட்கார்ந்து பிரம்மானந்தத்தை அனுபவிச்சு துவைத்த பானங்கள்லாம் போயிடுச்சுன்னா எப்பேற்பட்ட நிலை, கேட்கும் போது அப்படி ஆசையா இருக்கேன். அது எப்படி சார், எதை மூலமாக நான் அதை சாதிக்க முடியும்? இப்ப நான் உங்ககிட்ட கேட்டுன்னு இருக்கேன், ஆனா எனக்கு அது வந்தா மாதிரி தெரியலையே. கொசு கடிச்சதுன்னா தெரியுது, கை சொல்லிடுறேன் இல்லையா? அந்த அகண்டாகார புத்தி ஆனது பேரானந்தத்துல இருக்கும் போது துவைத்த பானமே இல்லைன்றீங்களே, அப்படிப்பட்ட நிலைக்கு ஏதாவது சாதனம் இருக்கிறதோ, ஏதாவது ஒரு மீன்ஸ் இருக்கா, ஏதாவது நான் பண்ண வேண்டிய காரியம் இருக்கிறதோ அப்படின்றது. எது சாதனம்? சமாதேஹே அந்தராயாஹா கே அப்படின்னாரு. சரி, ஒருவேளை இந்த சமாதிக்கு விக்னங்கள்லாம் வருமோ? சமாதிக்கு ஏற்படக்கூடிய இடைஞ்சல்கள், விக்னங்கள்லாம் எதெல்லாம் ஏற்படும்? ஏன் இதெல்லாம் கேக்குறாருன்னா, இதெல்லாம் சமாதியில வரக்கூடிய இடைஞ்சல்கள்லாம் மாண்டுக்கியோ உபனிஷத்து அதுல சொல்றது. காஷாயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு. ரசாஸ்வாதம், காஷாயம், இப்படி தூக்கம் வந்துடும் இல்லையா, அதை மறந்து போயிடுவோம். அதுக்கப்புறம் போனோம்னா துவைத்த பானம் ஏற்பட்டு விட்டது, ஆனால் அந்த நிலையிலிருந்து நழுவிடுவோம். இப்படி எல்லாம் வரக்கூடியதெல்லாம் கேள்வி கேட்டு அங்கங்க கேள்விப்பட்டதனுடைய கன்ஃபியூஷன், புத்தகத்தெல்லாம் படிக்கிறது, இந்த கன்ஃபியூஷன். இப்படி அந்தராயாக சமாதேகே கே, இப்படி இடைஞ்சல்கள்லாம் கொடுக்கிறது. அந்த இடைஞ்சல்கள்லாம், விக்னங்கள்லாம் கே எவைகள் அப்படின்னார். சர்வமே தத் நிரூபியதாம். சுவாமி, இது எல்லாவற்றையும் என்னெல்லாம் கேள்வி கேட்டேன்? ஸ்ரோதுகு அகண்டாகார வித்தி கேவல ஸ்ருதி மாத்திரேன சஞ்சாயத்தேவா அத்தவா கிரியாந்தரம் அபேட்சத்தேவான்னு கேட்டார். அப்புறம் சமாதிஹி கஹான்னு கேட்டார். சமாதிஹி கதிவிதாகான்னு மூணாவது கேள்வி கேட்டார். தத் சித்தேஹே கிமு சாதனம்னு நாலாவது கேள்வி. சமாதேஹே அந்தராயாக கே அப்படின்னு அஞ்சாவது கேள்வி. இது எல்லாத்தையும் நீங்கள் எனக்கு நிரூபணம் பண்ணி சொல்லுங்க, நிரூபிக்கப்பட வேண்டும் சார். இதெல்லாம், இந்த டவுட் எல்லாம் என் மனசுல இருக்கு. நான் வேற யாரை கேட்பேன்? உங்களைதான் கேட்பேன். உங்களுக்குதான் என்னுடைய கஷ்டங்கள் புரியும், என்னுடைய கேள்வி, என்னுடைய நியாயம் புரியும். நான் ஏதோ உங்களை கேள்வி கேட்கணும்னு கேட்கல. இதெல்லாம் என் மனசுல இருக்கக்கூடிய சிடுக்குகள். இந்த சிடுக்கெல்லாம் போனாதானே எனக்கு அதை நிரூபணம் பண்ணணும் நீங்க அப்படின்னு கேட்டார். எப்போ இந்த அகண்டாகார புத்தி ஏற்படும் அப்படின்னு கேட்டார். சந்தோஷம் அடைந்து விட்டார் குரு இல்லையா? இந்த மாதிரி கேள்வி தானே அவருக்கு கேட்க வேண்டியது. அவர் என்ன சொன்னார்? ஸ்ரீ குரு வாச்ச அப்படின்னு குரு சொன்னார். அப்படியா, அதிகாரி பேதம் அப்படின்னு ஒண்ணு இருக்குப்பா. முக்கிய கௌணாதி பேதேன வித்யந்தே அத்ர அதிகாரிணஹ தேஷாம் பிரஜானுசாரேன அகண்டா விருத்திருதேஷ்யதி. அப்பா, அதிகாரி பேதம் ஒண்ணு இருக்குப்பா. எல்லாருக்கும் எல்லாமா கிடைக்கும், எல்லாரும் படைக்கப்பட்டிருக்கோம். தாரதமியம் இல்லாம மனிதர்களே கிடையாது இல்லையா? எல்லாத்துலயும் ஒரு தாரதமிய பேதம் இருக்காம இருக்காது. இன்டலெக்டிவ்லயும் அப்படிதான், உடம்புலயும் அப்படிதான். ஒருத்தன் கருப்பா இருக்கான், ஒருத்தன் செருப்பா இருக்கான், ஒருத்தன் உயரமா இருக்கான், ஒருத்தன் குள்ளமா இருக்கான், ஒருத்தன் அழகா இருக்கான், ஒருத்தன் அசிங்கமா இருக்கான். இப்படி உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் தாமத்தியம். ஒருத்தன் இந்த கார் வாங்கினா அதை விட வசதி கார் வாங்குறான், அதை விட வசதி கார் வாங்கினான், அந்த கார் அதை விட அழகா. இப்படி உலகத்துல எல்லாம் இருக்கு. அதே மாதிரி வேதாந்தத்துக்கு வந்த அதிகாரிகளுடைய ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் இருக்கு இல்லையா, இன்டலெக்ட் இருக்க, அந்த இன்டலெக்டும் தாரதமியத்தோட கூடி இருக்கு.
அது என்ன அப்படின்னாக்கா முக்கிய கவுனாதி பேதேன, முக்கியம் கவுனம் அப்படின்னாரு. முக்கியம் அப்படின்னா ரொம்ப வசதியான முக்கிய அதிகாரி. சில பேர் எப்படின்னா கவுனமாக வித்தியாசத்தோட இருக்கார்கள் இல்லையா. ரொம்ப முக்கிய அதிகாரியா இருக்கவங்க கூடியவனுக்கு ஒரு தடவை அப்படி சொன்னா சட்டுன்னு எல்லாம் ஞாபகம். கேட்க சந்த கிராகியா இருக்கான் அவனுக்கு சொல்லி கொடுத்தா கூட அப்படியே ரிப்பீட் பண்றான். அவன் கூட இருக்கக்கூடிய ஒரு 15 பேர் வேத பாடசாலை படிக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் இட்ஸ் ரிக்வயர்ஸ் டைம் ஃபார் தெம் டு மக் அப் இல்லையா. அவங்களுக்கெல்லாம் ஒரு 100 சந்தை சொன்ன உடனேதான் அதை இவனை மாதிரி சொல்லுவது. சில பேர் அப்படி இருக்காங்க. அதே மாதிரி வேதாந்தத்திலையும் சொல்லும் பொழுதே சூட்சுமமாக அந்த ஞானத்தை அறிந்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடியவர்கள் உத்தம அதிகாரிகள் இல்லையா. சில பேர் அப்படி இருக்காங்க, முக்கிய அதிகாரியா இருக்கார். சில பேர் கவுன அதிகாரியா இருக்கார். அவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் இன்னொரு தடவை மனநம் நிதித்தியாசனம் எல்லாம் பண்ணாதான் புரியுது. கேட்ட மாத்திரத்துல புரியுற மாதிரி இல்லை. ஃபார் மனநம் தேவைப்படுறது, நிதித்தியாசனம் தேவைப்படுறது, மெடிடேஷன் தேவைப்படுறது, இப்படி எல்லாம் தேவைப்படுற மாதிரி இருக்கு. இப்படி வித்யந்தே அத்திர இப்படி எல்லாம் பார்க்கிறோமே. இந்த விஷயத்துல முக்கிய கவுன வித்தியாசத்துடன் அதிகாரினா பல அதிகாரிகள் வித்யந்தே இருக்கிறதை நாம கண்கூடாக பார்க்கிறோம், புரிந்து கொள்ள முடிகிறது. தேஷாம் அவாளுக்குன்னு ஒரு பூர்வ ஜென்ம சுகிருதத்தினாலையும் இல்லையா, அவளுடைய இன்டெலெக்ட் எப்படி இருக்கு, பிரக்ஞா டிஃபரெண்டா இருக்கு. இவனுடைய பிரக்ஞா சூப்பரா இருக்கு, இவனுடைய பிரக்ஞா அதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சாதாரணமா இருக்கு. இப்படி பிரக்ஞா அனுசாரேன அவாவாளுடைய அறிவை அனுசரித்து அகண்டாகா விருத்திகி உதேசியதி, அந்தந்த அதிகாரிக்கு தகுந்த மாதிரி இந்த அகண்டாகார விருத்தி எனப்படுகிறது, உதிக்கிறது. உதேசியதி ஃபியூச்சர் டென்ஸ், இப்படி உதிக்கிறது. அவளுக்கு உத்தம அதிகாரிக்கு ரொம்ப குயிக்கா உதிக்கிறது. டக்குன்னு கேட்ட மாத்திர சட்டக்கு அவ்வளவுதான், அவன் ஞானி ஆயிட்டான். சில பேருக்கு கேட்க 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 அது கிளாரிட்டி வருது. அப்படி தேய்க்க 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 மனசுல நிறைய அழுக்கு இருக்கு இல்லையா, நம்ம பாத்திரத்துல இருக்க மாதிரி. அது அப்படி போட்டு 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 நம்ம சபீனா போட்டு அப்படி பீதாம்பரி போட்டு அதெல்லாம் பண்ண 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 அப்படியே ஜொலிக்கிறது இல்லையா. அப்படி சில பேருக்கு ஒரு வாசலையே ஜொலிக்கிறது. அப்படி சில பாத்திரங்கள் அப்படி அலம்பின மாத்திரத்துல போயிருது, சில பாத்திரங்கள் தேய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு. இப்படி மனிதனுடைய இன்டெலெக்டும் அப்படிதான் இருக்கு. கேட்ட மாத்திரத்துல அகண்டாகார விருத்தி உதிக்கிறது, சில பேருக்கு கொஞ்சம் லேட்டாக உதிக்கிறது அப்படின்றது தெரியறது. முக்கிய கவுனாதி பேதேன வித்யந்தே அத்ர அதிகாரிணஹ தேஷாம் பிரக்ஞானுசாரேன அகண்டா விருத்திஹி உதேஷ்யதி அப்படின்னாரு. மேலும் சொல்றார், ஏன் சார் அந்த டிஃபரன்ஸ் வந்தது? ஸ்ரத்த பக்தி இல்லையா, ரொம்ப அத்தியந்த ஸ்ரத்தையோடும் பக்தியோடையும் கேட்கக்கூடியவர்களுக்கு டக்குன்னு புரியுது சார் இல்லையா. அந்த ஸ்ரத்தையானது டக்குன்னு ஏற்பட மாட்டேங்கிறது. நம்பிக்கை, அந்த ஒரு உழைப்பு இல்லையா. தபஸ்ரத்தேச்ச இல்லையா, உபவசந்தி அரண்யே சாந்தஹா அப்படின்னு பைக்ஷச்சரியம் சரந்தி வித்வாம்சா பைக்ஷச்சரியம் சரந்தி அப்படின்னு முண்டகோபனிஷத்துக்கு சொல்றது. அவளுடைய தபஸ் ஸ்ரத்த இல்லையா, இதோட இருக்கக்கூடியவர்கள் அரண்யத்துல சாந்த சங்கல்பனா இருக்கக்கூடியவர்கள் வித்வான்களாக ஆகிவிடுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கைவல்ய உபனிஷத்துல ஆஸ்வலாயனம் பரமேஷ்டினம் சமேத்திய பப்ரச்ச உவாச்ச. ஆஸ்வலாயனர் பிரம்மாஜி கிட்ட போய் கேட்டார். உடனே அவரை பார்த்து வேதாந்தத்துக்கு முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டார். தஸ்மை சஹோவாச்ச, அவருக்கு பிரம்மாஜி இருக்கு இல்லையா, பரமேஷ்டி இல்லையா, பரமேஷ்டினம் பிரதி கேட்டான். பரமேஷ்டி பிரஜாபதி அது என்ன பதில் சொன்னார் பிரம்மாஜி? ஸ்ரத்தா பக்தி தியான யோகாதவைஹி அப்படின்னு பதில் சொல்றார். ஸ்ரத்தா பக்தி புரஸ்தரமாக இதை அறிந்து கொள்ள வேண்டியது, இதுதான் வேதாந்தம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதை யார் அறிகிறானோ பூர்வ ஜென்ம சம்ஸ்காரத்தை வசத்தினால அதுலயே 24 hours அவனுக்கு நாட்டம் அதுலயே இருக்கு. சில பேர்லாம் அப்படி கிளாஸுக்கு வரும்போது இருப்பாங்க, அதுக்கப்புறம் மறந்து போயிடுறது எதுக்கு சார் அப்படின்னு. இப்படி இல்லாத இருக்கக்கூடியவர்கள் உத்தம அதிகாரிகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா.
இந்த உத்தம அதிகாரிகளுடைய நிலையை இப்ப புரிய வைக்கிறாரு. ஸ்ரத்தா பக்தி புரஸ்ஸரேன விஹிதேனைவ ஈஸ்வரம் கர்மணா சந்தோஷ்யார்ஜித தத் பிரமாத மகிமா ஜன்மாந்தரேஷு ஏவ யஹ நித்யா நித்ய விவேக தீவ்ர விரதி ஞாசாதிபி சாதனைஹ யுக்தஸ்ஸ ஸ்ரவணே சதாம் அபிமதோ முக்கியாதிகாரி த்விஜஹ. முக்கிய அதிகாரி யாரு, கவுனாதிகாரி யாரு, இவா ரெண்டு பேதங்கள் இருக்குன்னு சொன்னோம். அப்போ சிஷ்யனுடைய மனசுல யார் சார் முக்கிய அதிகாரி, நாம அந்த கேட்டகரியில வராமா? ஏன்னா அர்ஜுனனுக்கு வந்துட்டு தெய்வீ சம்பத்து ஆசுரி சம்பத்து அப்படின்னு சொன்னாரு. சொன்ன உடனே அவனுக்கு சந்தேகம் வந்துட்டு, இதனால அது இப்படி சொல்றாரு, நம்ம இல்லப்பா உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் தெய்வீ சம்பத்தா தான் பிறந்திருக்கீங்கன்னு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்தாரு இல்லையா? அதே மாதிரி இவனுக்கு சந்தேகம் வரும்போது நான் என்ன முக்கிய அதிகாரியா, மந்தாதிகாரியா, கவுனாதிகாரியா அப்படின்னு சொன்ன சொல்லிடுற, நீ கவலையப்படாது. யார் முக்கிய அதிகாரின்னு சொல்ற, அதுக்கப்புறம் நீயே புரிஞ்சுப்ப நீ யாரு எந்த கேட்டகரின்னு. என்ன ஸ்ரத்தா பக்தி புரஸ்ஸரேன, ஸ்ரத்தையோடையும் புக்தியையும் முன்னிட்டு, புரஸ்ஸரேன விஹிதேனைவ ஈஸ்வரம் கர்மணா சந்தோஷ்ய ஆர்ஜித தத் பிரசாத மகிமா ஜன்மாந்தரேஷு ஏவ யஹா, யார் ஒருவனுக்கு இருக்கோ நித்திய அனித்ய விவேக தீவ்ர விரதி ஞாசாதிபிஹி சாதனைஹி. இந்த ஞாசாதிபிஹி சாதனையில விசேஷம் இருக்கு, சந்நியாசனாதிபிஹி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால தபஸ்ரத்தேச்ச உபவசந்தி அரண்யே சாந்தாக வித்வாம்சா வைக்ஷச்சரியாம் சரந்தி அப்படின்னு சன்னியாசிய மனசுல வச்சுட்டு பேசுறார் ஆச்சாரியார். யுக்தஸ்ரவணே சதாம் அபிபுதா, அப்படிப்பட்ட இவைகளெல்லாம் கூடினவனாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த சிரவணத்துக்கு அதிகாரிப்பா. அவன் தான் உத்தமமா முக்கிய அதிகாரி, உத்தம அதிகாரி ஹேத்விஜ அப்படின்னு சொல்றதுக்கு வராது. யஹா, யாரு ஸ்ரத்தா பக்தி புரஸ்ஸரேன, ஸ்ரத்தை பக்தி, ஸ்ரத்தான வேதாந்த வாக்கியங்கள்ல வேதாந்தத்திலையும் குருவனுடைய வாக்கியத்திலையும் அத்தியந்த ஸ்ரத்த யாருக்கு இருக்கோ அவனுக்கு அத்தியந்த ஸ்ரத்த இருக்கும். வேதாந்த வாக்கியத்துல இம்மி அளவும் சந்தேகம் வரக்கூடாது. குரு சொன்னார்னாக்கா அதை கேட்கணும். சாஸ்திரம் ஒண்ணு சொல்லிட்டுனாக்கா அததான் நமக்கு அப்படின்னு பிடிச்சுக்கணும். இப்படி ஸ்ரத்தா பக்தி புரஸ்ஸரேன இதனுடன் கூடி இல்ல விஹிதேன சாஸ்திரங்கள்ல விதிக்கப்பட்ட அந்த என்னெல்லாம் சொல்லியிருக்கோ, சமம் தமம் உபரதி திதிக்ஷா எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கு இல்லையா? இந்த சாந்தம் தாந்தம் உபரதி போன்ற விஷயங்கள்லாம் விஹிதேன கர்மனைவ ஈஸ்வரம் சந்தோஷ்ய. பூர்வ ஜென்மால நிறைய கர்மாக்கள் பண்ணி இல்லையா, நிறைய பிரதோஷாதி பூஜைகள், சிவ பூஜைகள், நிறைய ஸ்ரீசக்கராதி பூஜைகள், அதுக்கப்புறம் விஷ்ணு பக்தி இல்லையா, இப்படி எல்லாம் பண்ணி நிறைய பூஜைகள்லாம் பண்ணி ஈஸ்வரனுடைய பிரசாதம் இருந்ததே. ஆனால் அந்த ஈஸ்வரனுக்கு பூஜை பண்ண 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 அவர் கடைசி ஜென்மால இவனுக்கு ஒரு ஆச்சாரியனை அமைத்து கொடுத்து வேதாந்த சாஸ்திரம் எனக்கூடிய விஷயத்தை இவன் கிட்ட வரும்படி பண்ணிவிடுவார் அப்படின்றது. நம்மளுக்கு ஈஸ்வர உபாசனையினால பலன் என்ன? ஈஸ்வர லாபாத்து குரு லாபகா, குரு லாபாத்து சாஸ்திர லாபகா, சாஸ்திர லாபாத்து ஆத்ம லாபகா, ஆத்ம லாபாத்து முக்தி. இதானே சார் சிஸ்டம். இப்படி ஈஸ்வரன் சந்தோஷ்ய, ஈஸ்வரனை நிறைய சந்தோஷப்படுத்தும்படி பூஜைகள் எல்லாம் போனேன். இந்த ஜென்மால நான் செய்த மாதிரி தெரியல, ஆனா ஜென்மாந்தரத்துல பண்ணிருக்கணும். இல்லாம எப்படி எனக்கு வரும்? இப்படிப்பட்ட நல்ல பேரண்ட்ஸ், இப்படிப்பட்ட ஒரு குரு, இப்படிப்பட்ட ஒரு சாஸ்திரத்துல ஒரு அபிமானம், எப்படியோ சொல்றாங்க இல்லையா, எப்படியோ வருதுன்னு சொல்றாம இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு பாக்கணும். எல்லாம் பூர்வ ஜென்மத்துல நாம பண்ண பூஜா பலன் தான் இதெல்லாம். ஈஸ்வரம் சந்தோஷ்ய ஆர்ஜித தத் பிரசாத மகிமா, அதனால சம்பாதிக்கப்பட்டது சார். இந்த ஜென்மால நான் ஒன்னும் பண்ண மாதிரி தெரியல,
ஏதோ சுத்தின்டே இருந்தா இங்க வாயன்னு கூப்பிட்டாரியா, அவர் சொல்லி கொடுத்தாரு, ஓஹோ இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு. அப்படி கொஞ்சம் ஆஃப் மைண்டோட தான். அதுக்கப்புறம் இங்க என்னமோ தெரியல, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது, அப்படியே உட்கார்ந்துருக்கேன். அப்படித்தானே தவிர என்ன ஒண்ணு ஒரு ஒரு எந்த ஒரு ஆடையும் காப்பாத்தின மாதிரி தெரியல. எந்த ஒரு செடியும் இந்த நிறைய கோவில் கட்டுறது, குளம் கட்டுறது, யாகம் பண்றது, யஜ்யம் பண்றது, அது எதுவும் பண்ண மாதிரி தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? பூர்வ ஜென்மால சம்பாதிக்கிற ஆர்ஜித சொத்து. என்கிட்ட இருக்கக்கூடிய ஆர்ஜித சொத்து என்ன? எங்க அப்பாவோ எங்க அம்மாவோ வச்சு கொடுத்த, எங்க தாத்தாவோ எங்க கொள்ளு தாத்தாவோ வச்ச சொத்து என்னுடைய சொத்தான்னு சும்மா சொத்து. நாளைக்கு அத்தான் தம்பி சண்டையில அதெல்லாம் போயிடும். ஆனா இந்த சொத்து இருக்கு இல்லையா, பூர்வ ஜென்மத்துல நான் சம்பாதிச்சேன்னு அப்படி இருக்கக்கூடிய அந்த சொத்தின் காரணமாக இந்த ஜென்மால இப்படி ஒரு ஆச்சாரியனை நாம பெற்று வரக்கூடிய ஆதிசங்கர பகவத்பாதாலேயே ஆச்சாரியராக இருக்கக்கூடியதான ஒரு குலத்துல நல்ல அப்பா அம்மாவுக்கு நாம அப்படி பிறக்கிறது இருக்க, இதுதானே சார் ஆர்ஜிதம் சொத்து, ஸ்வத்வம். இதுதான் நான் கிளைம் பண்ணக்கூடியது, இது ஒண்ணுதானே சார் இது. அது நான் கிளைம் பண்ண சொத்தா இது? சொத்துவம் எதுவோ அதான சொத்து, ஆர்ஜித சொத்துவம். இதுதான் தத் பிரசாத மகிமா. அந்த பிரசாதத்தினுடைய மகிழ்ச்சியே ஈஸ்வர பூஜை மகிமை, அந்த வைதிக கர்மாக்கள் சௌத கர்மாவுடைய மகிமை அது. அதனால இப்ப என்ன ஆச்சுன்னாரு, ஜென்மாந்தரேஷு ஏவ, எல்லாம் ஜென்மாந்தரத்துல பண்ண காரியம் இந்த ஜென்மாலையும் பண்ணிருக்கேன் இல்லன்னு சொல்ல. அது இவ்வளவு குயிக்கா எனக்கு பலனை கொடுக்கறது, வேதாந்தத்துக்கு கொண்டு வருதுன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இது மாதிரி நான் போன ஜென்மா கடைசி வரைக்கும் நடக்கலாம். நித்யா நித்ய விவேக, நித்ய அனித்ய விவேகம். அது எப்படி பிரம்ம சத்தியம், தத் வதிரிக்தம் சர்வம் அனித்யம், நித்யம் ஏகம் வஸ்து பிரம்மா, தத் வதிரிக்தம் சர்வம். அதை தவிர உலகத்துல இருக்கக்கூடியது எல்லாம் எபிமரல், அனித்யம், மித்யா, தேயம், தள்ள வேண்டியது அப்படின்ற ஒரு எண்ணம். இப்படிப்பட்ட விவேகமானது எப்படி வந்தது இல்லையா? விவேக வைராக்கிய சம்பன்னனாக இருக்கக்கூடிய சமதமாதி சக்க சம்பத்தியோட இருக்கக்கூடியவனுக்கு மோட்சத்துல ஆசை இருக்கக்கூடியவன் இந்த 4 கண்டிஷன் இருந்தாதானே சார் வேதாந்தத்துக்குள்ளேயே வர முடியும்னு நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க. சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கர ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னீங்க? நித்யா நித்ய வஸ்து விவேகா. முதல் கண்டிஷன் வேதாந்தத்துக்குள்ள வரணும்னா என்ன போட்டேன் என்கிட்ட பாருங்க. உள்ள வரத்துக்கு முன்னாடி செருப்ப கைட்டு உள்ள வந்த உடனே நீங்க என்ன சொன்ன? நித்யா நித்ய வஸ்து விவேகத்தை டெவலப் பண்ணு. பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், அத்வைத பிரம்ம சாட்சா்காரம் ஒண்ணுதான் சத்தியம், தத் வதிரிக்தம் சர்வம். இதெல்லாம் நம்ப கூடாது. இதெல்லாம் கேட்டு இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டு போக்கஸ் எங்க இருக்கணும்? பிரம்மத்தை அடைவதில்தான் அப்படின்னு சொன்னீங்க. சரி, இதுக்கு அடுத்த கண்டிஷன் என்ன சொன்னீங்க? அத்தியந்த வைராக்கியம், தீவிரமான ஒரு வைராக்கியம் வரணும். அதுக்கு என்ன சொன்னாரு? அப்படி உங்களுடைய முடியல குடுமையில திடீர்னு நெருப்பு பிடிச்சிட்டு இருக்குன்னா நீங்க யாரையாவது கூப்பிட்டு இருப்பீங்களா? வாசல்ல உட்காந்துருக்க, அப்படி வந்தது நெருப்பு பிடிச்சிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, பக்கத்துல குளமோ கிணறோ இருக்குன்னா டகால் அதுல எடுத்து குதிக்க மாட்டாளோ இல்லையா? அப்படின்னு அந்த தீவிரம் அது போனோம்னா என்ன பண்ணுவாங்க? அத மாதிரி உங்களுக்கு பொருள்கள் மேல ஒரு வைராக்கியம் வரணும். தீவிர வைராக்கியம் வெரி இம்பார்ட்டன்ட். தீவிர விவேகம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ தீவிர வைராக்கியம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். தீவிர விரதிஹி அப்படின்னாரு. விரதிஹின்னா என்ன அர்த்தம்? வைராக்கியம், அட்டாச்மெண்ட். ராகமே எதோடய அட்டாச்மெண்டே கிடையாது சார். எது மேலேயும் அட்டாச்மெண்ட். கிடைத்தால் அனுபவிப்பேன், கிடைக்கலன்னா டபுள் சந்தோஷம். கிடைத்தால் சந்தோஷம், கிடைக்கவில்லை என்றால் டபுள் சந்தோஷம். எல்லாத்துலயும் இதுதான் சார் என்னுடைய அப்ரோச். இஃப் ஐ கெட் இட் ஓகே, ஐ வில் நாட் சே அதனால ஒன்னும் சந்தோஷம் இல்லை, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு. சார் கொடுத்த ஒரு மனசு போனக்கூடாது. ஓகே, சப்போஸ் அவர் கொடுக்கலான்னு வச்சுங்க, அப்பா தப்பிச்சையா நான் அப்படின்னு நினைக்கணும் இல்லையா? இதான வைராக்கியத்தினுடைய எல்லை. எது மேலையும் அந்த ரத்தி கூடாது, அந்த அட்டாச்மெண்ட் கூடாது. இதுக்கு தீவிர வைராக்கியம்னு பேரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? சமதமாதி சர்க்க சம்பத்தி சமஹா அப்படின்னீங்க. சமஹான்னா என்ன அர்த்தம்? மனோ நிகிரஹா. இதெல்லாம் நிறைய பார்த்துட்டோம், திருப்பி திருப்பி சொன்னா தமஹா இந்திரிய நிகிரஹா, சமோதம உபரதிஹி. எல்லாத்திலையும் ஒரு
செக்லூடடா இருந்து அந்த வேதாந்த கிளாஸ் அட்டன் பண்றதுல மாத்திரம்தான் ஒரே குறி. உபரதிஹி சன்னியாசி பென்ட் ஆஃப் மைண்ட், அது உபரதிஹி. அப்புறம் திதிக்ஷா, எல்லாத்தையும் பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை. யாரும் தப்பு இல்லை, நீங்களாம் பகவானுடைய கிரியேஷன்ல வந்ததுதான். இதுல என்ன நம்ம போய் இரிட்டேட் ஆகிறதுக்கெல்லாம் என்ன இருக்கு? வெயில் வரதான் வரும், சம்மர் ஆச்சுன்னா உக்கிரமா ஆகதான் ஆகும் இல்லையா? எல்லாம் அப்படிதான் இல்லையா? மழை காலத்துல வரதான் வரும். பாலிடிக்ஸ் இதுதான் இருக்கும், வாரு வரதான் வரும். என்ன சார் பண்ண முடியும்? எல்லாத்தையும் டென்ஷன் ஆகிட்டு இருக்க முடியாது இல்லையா? அங்க போனா அப்படிதான் இருக்கும். எல்லாத்தையும் பொறுத்து கொள்ள வேண்டியதுதான். உங்க ஆத்துக்கு வந்தேன் இல்லையா, நல்ல பெரிய அருமையான வீடு, அங்க போய் தங்க வச்சீங்களா, ரொம்ப சந்தோஷம், ஐ என்ஜாய் இட், ஓகே தேங்க்யூ சார், வெரி குட் ஸ்டே ஐ ஹேட். இல்ல இன்னொரு ஒரு ஏழ்மையான ஒருத்தர் வீட்டுக்கு போக வேண்டியது, ராத்திரி தங்குற மாதிரி ஆயிடுது. அவர் சொல்றாரு, சுவாமி எங்க ஆத்துல உங்களுக்கு ஃபேனு அந்த வசதிகள்லாம் கிடையாது, வெறும் கீத்து கொட்டாய் தான், என்ன கைத்து கட்டில் தான், பரவாயில்லையா அப்படின்னு ஓஎஸ் தாராளமா படிச்சுக்கிறேன். அவ அதே சந்தோஷத்தோட கத்தாலேருந்து அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வரணும். இந்த மனோபாவம் தான் திதிக்ஷான்னு பேரு இல்லையா? எல்லாத்தையும் பொறுத்து கொள்ளக்கூடியதான ஒரு எண்ணம். திதிக்ஷா, ஸ்ரத்தா, அத்தியந்த ஸ்ரத்த குருவனுடைய வாக்கியத்திலையும் வேதாந்தத்திலையும். அப்புறம் சமாதானம். இங்க இருக்கக்கூடிய சமாதி என்ன? இத முதல்ல சொன்னார, ஞானத்துக்கு வேண்டியதான கமிட்டட் ஹியரிங், அந்த கமிட்மெண்ட், ஒன் பாயிண்டட் அப்ரோச், அத சொல்றது இல்லையா? இப்படி இருக்கக்கூடிய விவேகம், வைராகிய, ஞாசாதிபிஹி, ஞாசாதிபிஹி அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கவலம் விதிச்சிருக்கு. கிரகஸ்தனா இருந்தா இவ்வளவுதான், 32 கவலம் தான் பண்ணணும். இந்த சன்னியாசியா வானப்பிரஸ்தனா இருந்தா இவ்வளவுதான், 16 தான். அப்புறம் சன்னியாசியா இருந்தா 8 கவலம் தான் சாப்பிடணும், அதுக்கு மேல சாப்பிடக்கூடாது. கிரகஸ்தனா இருந்தா 32 கவலம் சாப்பிடலாம். யதேஷ்டம் பிரம்மச்சாரினா அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? பிக்ஷாச்சரியத்தை பத்தி நிறைய சொல்லிருக்கு. வித்தேஷனா, லோகேஷனா இல்லையா, இப்படி புத்திரேஷனா, வித்தேஷனா, லோகேஷனா, இந்த ஏஷனைகளை எல்லாம் விட்டவன் யாரு? பிக்ஷாச்சாரியம் சரந்தி அப்படின்னு சொல்லி இவன் தான் சன்னியாசிக்கு அதிகாரம் அப்படின்னு பிருகதாரண்யக உபனிஷத்துல சொல்லியிருக்கு இல்லையா? பிருகதாரண்யக உபனிஷத்துல இப்படி எல்லா விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லி புரிய வைத்து இருக்கு. இப்படிப்பட்ட சந்நியாசத்திலேயே ஒரு அதிகாரி இல்லையா? சன்னியாசி பென்ட் ஆஃப் மைண்ட். அதான் உபரதிகின்னு சொல்லும் பொழுது திதிக்ஷா, உபரதிகி, சமாதானம், இதெல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா ஞாசாதிபிகி அப்படின்னு ஒரே வார்த்தையில அடைக்கலாம். இதெல்லாம் எப்படி? ஞாசாதிபிகி இல்லையா? சந்நியாசத்துல ஞாசாதிபிகி சாதனைஹி யுக்தா, இப்படிப்பட்ட சாதனைகளோட இருக்கக்கூடிய ஒருவனாக இருந்து கொண்டு யார் இருக்கிறானோ, யஹா ஸ்ரத்தா பக்தி புரஸ்ஸரேன ஞாசாதிபிஹி சாதனம் யுக்தா, இது வரைக்கும் இந்த குவாலிபிகேஷன் ஸ்ரத்த பக்தி சாஸ்திரம் செய்யணும்ன்ற விதிக்கப்பட்ட கர்மாவை செய்து ஈஸ்வரனை சந்தோஷமடைய செய்து அவனுடைய பிரசாதத்தினாலதான இல்லையா பெருமையோட இருந்து வேற பிறவிகள்ல செய்த புண்ணியத்தினால இந்த ஜென்மால நித்தியானித்திய அவஸ்தை, விவேகம், வைராக்கியம், சைன்யாசி பென்ட் ஆஃப் மைண்ட், இதெல்லாம் அடைந்தவனாக யஹா எந்த பிராமணன் இருக்கிறானோ, யஹா சஹா த்விஜஹா, அந்த பிராமணா ஸ்ரவணே, சிரவணத்துக்குல முக்கியாதிகாரி, முக்கியாதிகாரி என்று நான் சொல்றேன்னா நீங்க என்ன சார் நீங்க சொன்னீங்கன்னாக்கா அதை எடுத்துக்க முடியுமான்னு கேட்பாரு. இப்படித்தான் எங்க முன்னோர்கள் சொல்லி கொடுத்தார்கள், இதுதான் ட்ரெடிஷனல் சிஷ்டாச்சாரம், இதுதான்பா சதாம் அபிமதா. சத்துக்களாக நாமெல்லாம் சத்துக்கள் சந்துக்கள்னு சொல்லக்கூடியவர்கள், அந்த சாஸ்திரங்களை படித்து அதன் வழியாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ரிஷிகள் இல்லையா, அவர்கள்லாம் ஈஸ்வர பிரசாதத்தை நேராக அனுபவித்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்களுடைய வாக்கு. நம்மளுடைய குருமார்கள் நமோ பிரம்ம ரிஷிபியோ வம்ச ரிஷிபியா, அந்த குலத்துல வந்து நாராயணம் பத்மபோம் வசிஷ்டம்னு வந்து அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு கிரேட் சந்துக்கள், இவர்கள்லாம் சந்துக்கள் இல்லையா? சதாம், சத்தான ஜனங்கள்,
சந்த் ஞானேஸ்வர்னு சொல்றாங்க இல்லையா? சந்தமேனம் ததோ விதுஹு இதி, தந்தமேனம் ததோ விதுரிதி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இவர்கள் தான் சத்துக்கள். இப்படி சதாம் அபிமதா, அவளுடைய மதம், அவளுடைய அபிப்பிராயம், ஒப்புக்கொள்ளப்பட்டதான அபிப்பிராயம் இதுதான் பா அப்படின்னு சொன்னார். இப்ப பாருங்க, மொத்த வேதாந்தத்தையும் எடுத்துன்னு வந்து ஒரு ஸ்லோகத்துல சொல்லிட்டார் சார். முதல்ல ஸ்ரத்தா பக்தி யோகாத வைகின்னு சொன்னக்கூடியதான விஷயத்த எடுத்துட்டாரு இல்லையா? ஸ்ரத்த பக்தி, அப்பதான் கர்மானுஷ்டானம், விகித கர்மானுஷ்டானத்தை பண்ணணும். அதனால பகவானுடைய பூஜைக்கு பாத்திரமாக ஆகணும். அதற்கு பிறகு பூஜை பண்ணி 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 அதனுடைய பிரசாதத்தினால அது என்னாச்சு, அதுதான் அஸ்திவாரமா இருக்கு. அதை சம்பாதிச்ச பிறகு இப்ப உங்களுக்கு என்ன ஆச்சு, பல ஜென்மாக்கள் இதுக்கெல்லாம் வேண்டியிருக்கு. நிறைய ஜென்மாக்கள்ல பண்ணி பண்ணி பண்ண வாஜ்பேயி ஆதி யாகங்கள்லாம் பண்ணிட்டுதான் இந்த ஜென்மால உங்களுக்கு கையில வேதாந்தம் வந்திருக்கு. இந்த வேதாந்தமானது வந்திருக்குன்னா என்ன அர்த்தம், நமக்கு என்ன இருக்கிறதுனால வேதாந்தத்துக்கு வந்தது நம்ம கைக்கு, கொஞ்சம் விவேகம் இருக்கு, வைராக்கியம் இருக்கு, சமாதி சட்டம் இருக்கு, முமுட்சுத்துவம் இருக்கு. இப்படிப்பட்ட சம்பத்தெல்லாம் இருக்கிற காரணத்தினாலதான் வேதாந்த சிரவணத்துக்கே ஒரு யோக்கியத்தையானது வருகிறது. இப்படி இவ்வளவு சாதனைகளும் ஒரு பிராமணனிடத்துல இருக்குன்னாக்க அந்த பிராமணனை நாம முக்கிய அதிகாரின்னு தானே சொல்லணும் இல்லையா அப்படின்னு சொன்னார். சார் கவுன அதிகாரின்னு சொன்னீங்களே, அவனை பத்தி சொல்லியே, அவனை பத்தி இப்ப சொல்ல வேண்டாமே, அப்புறமா சொல்றேன். இருந்தாலும் நமக்கு ஆசையானது 808 சொல்லியிருக்காரு. அவனை என்ன சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சுட்டா நமக்கு அந்த ஆகாங்ஷை போயிடும் இல்லையா? அதனால இந்த 808 ஸ்லோகத்தை ஒரு தடவை படிச்சுறேன். பிரக்யாமாந்தியம் பவேத்யேஷாம் தேஷாம் ந சுதி மாத்ரதா 808 ஸ்யாத் அகண்டாகார விருத்திஹி வினா துமனநாதினா. யார்களுக்கு புத்தி மந்தமா இருக்கோ அவர்களுக்கு மனனம் இல்லாமல் சிரவணத்துல மாத்திரம் அகண்டாகார விருத்தி டக்குன்னு ஏற்படாது. அவர்களுக்கு இந்த முக்கிய அதிகாரிகளுக்கு சிரவணாதேவ உங்களுக்கு சிரவணத்தினால மட்டும் ஏற்படுகிறது. அவர்களுக்கு சிரவண உத்தம அதிகாரியா இருந்தா சிரவணத்தினாலேயே அவனுக்கு அந்த ஜீவன் முக்தி நிலையானது ஏற்படுகிறது அப்படின்னு தெரியுது. ஆச்சாரியாளுடைய அபிப்பிராயம் தான். முக்கிய அதிகாரியா இருந்து நீங்க கிளாஸ் கேட்டுட்டே இருக்கும் பொழுதே ஞானி ஆகலாம். இல்ல கொஞ்சம் மந்தாதிகாரியா இருந்தா மனனம் நிதித்தியாசனம் இல்லையா, மனனம் பண்ண வேண்டியிருக்கு, நிதித்தியாசனம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொல்லி இந்த உத்தம அதிகாரியினுடைய மேலும் சில குணங்களை சொல்றார். அத்தியாரோப அபபாதகம் மம அனுசரதா தேசிகனா. இதோட நிறுத்தலாம் இல்லையா? முக்கியமாக எல்லா வேதாந்தங்களையும் ஒருங்கே சொன்னதான ஒரு விஷயமாக இதோட நிறுத்திக்கலாம். ஏன்னா அடுத்தது இதுவும் ஒரு பெரிய ஸ்லோகம். இதுல என்ன சொல்றதுன்னா, ஆச்சாரிய அத்தியாரோபம் அபவாதம் இந்த வேதாந்தத்துல சொல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சொல்லி அத்தியாரோப அபவாத்தியாபியாம் நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சதே. வெறும் பிரம்மசத்தியம் மாத்திரம் வந்ததுன்னா போதாது. வேதாந்த ஜெகத் மித்யாத்வத்தையும் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்ல போது. இதை அடுத்த சனிக்கிழமை அன்னைக்கு கவனிப்போம். அடுத்த சனிக்கிழமை கிளாஸ். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் நமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாத் பூர்ணமேவா